Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க்கில் ஸ்லீவில் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேங்கோ மோட்டிவ் தான். இந்த டிசைன் கஸ்டமரே செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைன் தான். ஸோ இதில் நம்ம வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவங்க காட்டின டிசைன் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மெஷின் எம்ப்ராய்டரி மோட்டிவ் அது. ஸோ அதில் கலராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க்கில் அது எப்படி வந்து பண்ணலாம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இதுக்கு முன்னாடி பேக் நெக்கில் பார்டர் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்பேன், அது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அந்த ஆரி ஒர்க்கோட அந்த டிசைனோட ஸ்லீவ் தான் இது. ஒட்டுக்கா போட்டால் ரொம்ப லென்த்தாக வந்துடும் வீடியோ, அப்படிங்கிறதுனால தான் தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ எப்போவுமே டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஆல்ரெடி அவங்க ஆரி ஒர்க் டிசைனே காட்டுறாங்கன்னா கூட நம்ம அதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதை கூட அப்படியே பண்ணிக்கலாம். பட் சும்மா ஒரு மோட்டிவ் காட்டுறாங்க, இல்லை வேறு ஏதாவது மெஷின் எம்ப்ராய்டரியில் இருக்கிற டிசைன் காட்டுறாங்க அப்படின்னா நம்ம தான் யோசிச்சு அதை வந்துட்டு ஒர்க் பண்ணணும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு இந்த மோட்டிவ் வேணுங்க, இதை வந்துட்டு நல்லா கிராண்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த மோட்டிவில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்துட்டு கார்பன் ஷீட் வச்சு தான் வந்து இதில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ட்ரேசிங் வீடியோ வேணும், எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரி ஓகேங்க, இன்றைக்கி வந்துட்டு இந்த மோட்டிஃபை வந்துட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் இதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த லீஃப் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த லீஃப் எல்லாத்துக்குமே மெரூன் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த சாரீ வந்துட்டு மெரூன் கலர் சாரீ தான். அப்படிங்கிறப்ப அதிகமாக மெரூன் கலர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பிரைட்டாக தெரியும். அதனால் லீஃப் எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு மெரூன் கொடுத்துட்டு மீதி இருக்கிற போர்ஷனெல்லாம் வந்துட்டு கோல்டு கலரும் அதுக்கப்புறம் க்ரீன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது செல்ஃப் ப்ளவுஸ் கலர் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பண்ணி வந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு உண்மையாலுமே பெரிய ஐடியாலாம் எதுவும் இல்லை. நான் ஒர்க் பண்ண அப்பப்போ யோசிச்சு ஏதாவது சேஞ்சு பண்ணிக்குவேன். ஸோ அதனால் நான் பண்ணுறதப்ப உங்களுக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லீஃப் எல்லாம் ஃபில் பண்ணிட போகிறேன். நான் எப்போவுமே லீஃப் வேறு ஏதாவது உள்ளே வந்துட்டு ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபில்லிங் முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவுட்லைன் கொடுப்பேன். ஸோ அப்படி கொடுத்தா தான் நல்லா நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபில் பண்ணுறப்ப ஓரத்துல எல்லாம் வந்துட்டு ஓப்பன் தெரியும், அதாவது ஹோல்ஸ் தெரியும். ஸோ அது சம்டைம் வந்துட்டு ரொம்ப ஆடாக தெரியும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறதோட நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த லீஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ லீஃபுமே எந்த ஷேப்பில் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்துட்டு ஃபில்லிங் கொடுக்கணும். இப்போ இந்த லீஃபில் போய் பாருங்கள், இது வந்து நல்லா லென்த்தாகவும் கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது. பட் அதுக்கப்புறம் இருக்க லீஃபெல்லாம் வந்துட்டு அகலம் கம்மியாக இருக்குது, லென்த் இருக்குது பட் ஆனால் அகலம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த லீஃபுக்கு நம்ம வந்துட்டு லீவ் ஸ்டிச் கொடுக்கணுமா, இல்லை வந்து சாட்டின் ஸ்டிச் கொடுக்கணுமா, லோடு ஸ்டிச் கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே எந்த ஒரு டிசைனாக இருந்தாலுமே வந்துட்டு அது என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக மோட்டிவ்ஸ் இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக அந்த டிசைன் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லீஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்போவுமே இந்த இடத்துல இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு நம்ம லீவ் ஸ்டிச் கொடுக்குறப்ப இந்த எட்ஜு வரைக்கும் நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டிச் கொண்டு வரக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கணும். ஸோ அந்த எட்ஜஸில் நம்ம அவுட்லைன் போடணும் இல்லைங்களா, அதனால் அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற உள்ளேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல குத்திட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறோம். இந்த லாக் முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக போடுங்க. அடுத்தது திரும்ப பேக்கில் இதே இடத்துல கொண்டு வந்து குத்திட்டு திரும்ப வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக்கு, அப்புறமா இந்த சைடு திரும்ப குட்டியாக ஒரு லாக்கு, அப்புறமா இந்த சைடு. இது வந்து ரொம்ப அடைச்சடிச்சும் போடலாம், கொஞ்சம் கேப்பாகவும் போடலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க.
எப்போ ஸ்டிச்சஸ் போட்டாலுமே ரொம்ப இழுத்து இழுத்து போடக்கூடாது. நான் பாருங்கள் த்ரெட்டை வந்துட்டு ரொம்ப அப்படியே கேஷுவலாக தான் பிடிச்சிருப்பேன். ரொம்ப இழுத்து பிடிச்சிருக்க மாட்டேன். இழுத்து பிடிச்சி போட்டிங்கன்னா தான் துணி வந்துட்டு அதை சுருக்கி சுருக்கி விடுவோம். பாருங்கள் நான் போடுறப்ப நான் வரைஞ்ச அந்த அவுட்லைன் தெரியுது. அந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ தான் அது மேலேயே நம்ம வந்துட்டு அவுட்லைன் கொடுக்க முடியும். இந்த லீஃப் முடிச்சிட்டேன். பாருங்கள் இந்த லீஃப் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து லீவ் ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அந்த பார்டர் விட்டுட்டு உள்ளே மட்டும் நம்ம வரைஞ்சதுலேருந்து உள்ளே தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போடுங்க, இப்போ தான் அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்துட்டு இந்த லீஃப் ஃபில் பண்ணலாம். இதுவும் நீங்கள் இந்த மாதிரி லீவ் ஸ்டிச்சும் கொடுக்கலாம், இல்லை ஒன் சைடு அதாவது நம்ம லோடு கொடுப்போம் இல்லைங்களா, ஃப்ளாட் லோடு, அந்த மாதிரியும் கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்துட்டு லீவ் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு லீவ் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். ஸோ குட்டி குட்டியாக இருக்கிற டிசைனில் நமக்கு எப்படி கொடுத்தா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குங்கிறத பொறுத்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு நான் வந்து இந்த பீட் ஒர்க் கொடுக்குறேன். அதாவது வந்து ஸ்டெம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டெம்மில் வந்து சென்டரில் வந்துட்டு நான் சுகர் பீடு வச்சு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மேங்கோ இருக்குது இல்லைங்களா, மேங்கோக்குமே இந்த உள்ளே இருக்கிற இதில் வந்துட்டு சுகர் பீடு தான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா உள்ளே நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒவ்வொன்றும் யோசிச்சு தான் கொடுத்துட்ருக்கேன், எது பண்ணலாம், எது பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த இடத்துல வந்துட்டு ரவுண்டாக அந்த மோட்டிஃபில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு இந்த செல்ஃப் கலர் க்ரீன் கலர் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே குட்டி ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன், ரவுண்டு குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி நான் வந்துட்டு ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா பீடு கொடுத்தோம் அப்படின்னா இது நல்லா ஒட்டி இருக்கா. ஸோ பீடு கொடுக்குறப்ப ரொம்ப ஒட்டி இருக்கும். கேப்பு பத்துதான் என்னன்னு தெரியல, பத்தாது கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துடலான்னு இருக்கேன். இப்போ இதில் வந்து நான் இந்த லீஃபில் கொஞ்சம் மேலே, அதாவது ஒரு 2 நூல் வந்துட்டு மேலேருந்து எடுத்திருக்கேன். அப்படின்னா இந்த பீடு வந்துட்டு இந்த லீஃபுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகி வர மாதிரி. ஸோ அப்படி போட்டிங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் இருக்காது, கேப் தெரியாது, பீடுக்கும் அந்த லீஃப்க்கு இடையில கேப் தெரியாது. இதே நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா கேப் தெரியும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி லீவ் ஸ்டிச்சோ வேறு ஏதாவது ஸ்டிச்சுக்குள்ளார திரும்ப நீங்கள் குத்துறீங்க அப்படின்னா கவனமாக குத்தணும். ஏன்னா அந்த நூலும் வந்துட்டு தொந்தரவாயிடக்கூடாது, அதையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். பாருங்கள் இதுவும் நம்ம எப்பவும் போல் 2 பீடாக வச்சு தான் வந்து தைக்க போகிறோம். ரொம்ப இழுத்து குடிக்காமல் நம்ம நல்லா கொஞ்சம் அப்படியே கை வந்து லூஸாக தான் வச்சுக்கணும், ரொம்ப இழுக்கக்கூடாது பீடை. அது குத்துறப்ப கரெக்டாக அந்த ஸ்டெம்மோட சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பீட் ஒர்க் கொடுக்குறதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த மேங்கோக்குள்ளார ஃபில் பண்ணலாம். ஸோ மேங்கோக்குள்ளார ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனில் சுகர் பீடு வச்சு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்குள்ளார ஸ்டோன் செயின் வைக்கிறேன். ஸோ நம்ம வந்து சுற்றியும் வந்து ரெட் கலர் நிறையா கொடுத்துட்டோம், அதனால் நான் இதுக்குள்ளார ஸ்டோனு பீடு இந்த மாதிரி மட்டும் கொடுத்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ஸ்டோன் லேஸ் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஸ்டோனெல்லாம் நீங்கள் வந்து தைக்கிறப்ப கம்பல்சரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையில தான் தைக்கணும். எப்போவுமே ஸ்டோன் லேஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையில தான் தைக்கணும், நல்லாயிருக்கும். பட் அவுட்லைனில் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நம்ம அந்த பார்டர்லெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதிலெல்லாம் கூட நீங்கள் 2 ஸ்டோனுக்கு ஒர்க்காக கூட நீங்கள் தைக்கலாம், அது வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான லுக் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி மோட்டிவ்க்குள்ளார வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது நெருக்கமாகவும் இருக்கும், அழகாக.
பாருங்கள், ஸ்டோன் லேஸ் வந்துட்டு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு இன்னொரு லைன் வந்து உள்ளே வந்து பீடே கொடுக்கலான் இருக்கேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு உள்ளே ஒரு லைன் வந்து சுகர் பீடும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப கண்டிப்பாக இந்த கேப் வரும். இங்கே தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு குட்டி குட்டியாக கேப் வரும். இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேப் வந்து நகர்ந்து போயிடும். இந்த மேங்கோ ஷேப் இந்த இடத்துல ரொம்ப குட்டியாக தானே கேப் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நகர்ந்து போயிடும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணணும்னு வேறு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் பார்க்குறப்ப நம்ம ரொம்ப க்ளோஸில் பார்க்குறப்ப தான் இந்த கேப் தெரியும். நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணி போடுறப்பெல்லாம் இது அவ்வளோக்கா தெரியாது. ஸோ தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போவுமே வந்துட்டு அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைன் வந்துட்டு ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அங்கங்கே அந்த ஷேப்பு மாறி போய் கஜன்னு தெரியும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு நான் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துர்லான்னு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து கேப் இருக்கு இல்லைங்களா, இங்கே அப்புறம் இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு பெண்ட் ஒரு டிசைன் வருது பாருங்கள். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறப்ப இந்த இடத்துல நம்ம அவுட்லைன் கொடுத்தோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உள்ளே அந்த கேப்புக்குள்ளார் மட்டும் ஃபில் ஆகும். நம்ம சும்மா போட்டோன்னா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அங்கேருந்து பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக தான் போடணும். அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெருசு பெருசாக போட்டிங்கன்னா நல்லாவும் இருக்காது. அந்த ஷேப்புக்கு நல்லா வரவும் வராது. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக போடுறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதை நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் போடுங்க. நம்ம ஏன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் உள்ள தள்ளி தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அந்த கோட்டு மேலே போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வந்துடும். எங்கேயும் வந்து கோணைக்காமல் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அந்த லீஃப் வந்துட்டு எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா லீஃபுமே போட்டுடலாம். இப்போ வந்து இது போடுறப்ப பாருங்கள், நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸாக கொண்டுட்டு வர முடியும். உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக கொண்டு வரலாம். ஸோ நமக்கு வேலையும் சீக்கிரம் முடியும். அதே சமயம் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல நம்ம நாட் போடுறத விட இந்த மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வந்தால் இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஷார்ப்னஸ்க்காக குட்டியாக மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப கீழே. இந்த லீஃபுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அது ஷார்ப்பாக இருந்தால் தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்படி கொண்டு வரப்ப இந்த லீஃபும் ஃபுல்லாயிரும். அப்படியே கண்டினியூவாகவும் கொண்டு வந்துடலாம். அப்புறம் அந்த பீடை ஒட்டியும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டிச் வந்துடும். இப்போ வந்துட்டு உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுடலாம். இதுக்கு வந்து நான் செல்ஃப் கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர்லேயே வந்துட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நான் 10 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஸோ 10 + 10 20 ஸ்டாண்ட் இதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லைன்னா லோட் கூட பண்ணலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். எம்போஸ் லோடு அந்த மாதிரி கொடுத்திங்கனாலும் அழகாக தான் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டுட்டோரியலில் வந்துட்டு இருக்குது. சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். டுட்டோரியல் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கிளியராக புரியும். பாருங்கள், இப்போ தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து எம்போஸாக, அதாவது இந்த பீடோட அந்த ஹைட்டுக்கே வந்துட்டு தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்படி போட்டிங்கன்னா தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்துட்டு இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மோட்டிஃபை வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்மளோட விருப்பத்தை வந்து மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். அதாவது இந்த அவுட்லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த அவுட்லைனுக்கே வந்துட்டு இன்னொரு லைன் நீங்கள் வந்து கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து இதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இதுக்கு மேலே எதுவுமே கொடுக்கல. அவ்வளோதான், இதோடு வந்து ஃபினிஷ் பண்ணிட போகிறேன். இப்போ வந்துட்டு நான் பார்டரெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேங்க. அது உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு காட்ட முடியல.
ஸோ பார்டர் வந்துட்டு நம்ம நெக்கில் என்ன கொடுத்தோமோ சேம் அதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்லீவில் வந்துட்டு மீதி இடத்துலலாம் வந்து புட்டாஸ் போட்டுட்ருக்கேன். பாருங்கள் நான் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ இது கடைசியாக ஒன்று உங்களுக்காக போடுறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா குந்தன் ஸ்டோன் மெரூன் கலர் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு சுற்றி வந்துட்டு சுகர் பீல் ஒரு லைன் கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்துட்டு 2 முத்து தொங்குற மாதிரி கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சுற்றி வந்து சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா கீழே வந்துட்டு 2 முத்து தொங்குற மாதிரி போட போகிறேன். அதுக்கு வந்துட்டு நம்பர் 3 பீடு இருக்குது இல்லைங்களா, அந்த பீடு ஒன்றுமே, அதுக்கப்புறமா சுகர் பீடு ஒன்று வைக்க போகிறேன். அதனால் இப்படி கீழே, அதாவது நம்ம கம்மல் போட்டால் எப்படி கீழே 2 முத்து தொங்குற மாதிரி போடுவோம் இல்லைங்களா, சேம் அந்த மாதிரி தான். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாட் போடுறப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு த்ரெட்டு அதிகமாக வெளியில் தெரியாமல், அதை ரொம்ப தூக்கிட்டு இருக்காமல் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து புட்டாஸ் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா நிறைய கேப் இருக்குது. ஏன் இந்த இடத்துலலாம் போடாமல் இருக்கேன் அப்படின்னா, இங்கே போடுறப்ப இந்த சைடு வந்துட்டு அந்த நம்ம குடஞ்சி விடுவோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்துடுதா, ஸோ அது ரொம்ப எஜ்ஜில் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இங்கேயும் போடலை. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப மொட்டையை விட்டு நல்லா இருக்காது இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அங்கங்கே வந்துட்டு நம்பர் 3 பீடு வந்துட்டு கொடுக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக இல்லை, சும்மா அங்கங்கே பாருங்கள். இப்போ இந்த 2 புட்டாஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு சென்டரில் ஒன்று கொடுத்துடலாம். இது சும்மா அப்படியே அரேஞ்ச் பண்ண மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு அப்படியே அப்புறமா இந்த இடத்துல இது வந்து நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி தான் போட்டுக்கணும். எனக்கு வந்து ரொம்ப கேப் தெரிஞ்சுது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி போடுறேன். என்னென்னா இந்த மாதிரி மோட்டிவ் போடுறப்ப ரொம்பவும் அடைச்ச மாதிரி புட்டாஸ் போடக்கூடாது. ஸோ அப்படி போட்டால் ஒரு மாதிரி அந்த மோட்டிவ் வந்து பளிச்சுன்னு தெரியாமல் போயிடும். இப்போ நீங்கள் வந்து வெறும் பார்டர் மட்டும் போடுறீங்க ஸ்லீவுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து உள்ளே போடுற புட்டாஸ் வந்துட்டு கொஞ்சம் நெருக்கமாக போடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஏதாவது ஒரு மோட்டிவ் போடுறோம் அப்படின்னா புட்டாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவில் எல்லா ஒர்க்குமே கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போ பார்டர் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து எட்ஜில் 2 லைனு சில்க் த்ரெட்டில் வந்துட்டு கொடுக்குறேன், அவுட்லைன் கொடுக்குறேன். பேக் போர்ஷனில் நம்ம வந்து கொடுக்குறப்ப கடைசியாக வந்து நம்பர் 3 பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு அப்புறம் அரும்பரும்ப இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு அப்படி போடலை, ஏன்னா நம்ம வந்து மோட்டிவ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து கேப் இல்லை. அதனால் சரி ஓரத்தில் வந்து ரொம்ப மொட்டையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால 2 லைன் ரெட் கலரு சில்க் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, மெரூன் கலரு, ஸோ அதில் வந்து அவுட்லைன் கொடுத்துடலான்னு பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கொடுங்க, ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக கொடுங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அப்புறமா மோட்டிவ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு ஒர்க்கு. கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களோட ஐடியாஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டிசைனில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கூட தாராளமாக பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, இன்றைக்கி வந்துட்டு ஸ்லீவில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். போன வீடியோவோட இந்த வீடியோவை உங்களுக்கு இன்னும் க்ளோஸபிளாக காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியறதில்ல வீடியோவில் எப்படி வருது, எனக்கு தெரியறதில்ல, நான் எடிட் பண்ணுறப்ப மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் போன வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிட்ட க்ளோஸில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் போட்ட டிசைன் எப்படியெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன கேளுங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டிச்சஸ் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மோட்டிவ் வந்து எப்படி போடணும் அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வராது, ஸோ தெரியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதிலே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.